Now we have to discuss about operating systems for UG students. We already known about the operating system. Nowadays, very powerful and popular word for operating system. Um, Many of the persons to purchase mobile phone and some other computer devices and laptops. On that time, they discuss about the operating system topic. This is a very important for every computer system and mobile phone and laptops. So first of all, we discuss about the first unit of operating system. Subject code is 16SCCC A6, both computer science and BCA. Both of the classes having operating system paper. We discuss about introduction. What is operating system? What is operating system? Many of the people known operating system is operating system. Somebody is discussing about this way. So it's totally different. It's a very important topic. Operating system is the entire control of the computer system. First thing. Second thing, it manage computer resources. It manage computer resources, both hardware and software. So once again, operating system is manage. It manage all computer resources, both hardware and software. What is hardware and what is software? We know the second thing. What is hardware and what is software? What is hardware? The physical component of the computer. Physical component of the computer is called hardware. What is software? Software is a program. Software is a program. So software is major category. Software is classified into application software, system software. That's another type of classifications. Hardware is a physical components. So software is a program. So application programs and system softwares. So these are the major categories of the computer system. So this it manage computer system, both hardware and software. ஸோ ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ரெண்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய மெயின் ரோலை தான் எது பண்ணுது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதையும் எல்லா ரிசோர்ஸஸையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒன்று தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். இயங்கு தளம், தமிழில் சொல்லணும்னா இயங்கு தளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன நடக்குது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கேட்டகரிஸை சொல்கிறோம். இட்ஸ் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, வாட் தே ஆர், ஹவு தே ஒர்க், வாட் தே டூ, ஒய் தே டூ இட். ஸோ வாட் தே ஆர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அண்ட் நெக்ஸ்ட் ஹவு தே ஒர்க், எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது, வாட் தே டூ, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுது, ஒய் தே டூ இட், ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஏன் செய்யுது. ஸோ இந்த 4 கேட்டகரிஸில் தான் நம்ம இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 கேட்டகரிஸ் தான் சொல்கிறோம். இன்ட்ரொடக்ஷனில் ஒன்ஸ் அகைன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் இட் மேனேஜ் ஆல் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ், போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் சம்பந்தமான எல்லா ரிசோர்ஸஸையும் மானிட்டர் அண்ட் மேனேஜ் பண்ணக்கூடியது தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங், கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒன்று சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டோம். சாஃப்ட்வேர் இஸ் கால்டு நத்திங் பட் ப்ரோக்ராம்ஸ். சாஃப்ட்வேர் இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம். செகண்ட் திங் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் இஸ் நத்திங் பட் ஃபிசிக்கல் மிஷின் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். ஹார்ட்வேர் அப்படின்னா ஃபிசிக்கல் மிஷின் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஒன் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம்.
Operating system is part of a computer system. It's called software. அது software கேட்டகரியில் வரக்கூடியது. Manage all hardware and softwares. எப்படி அது மேனேஜ் பண்ணுது? First things, controls every files and device and section of main memory and processing time. ஸோ எப்படி அந்த ரிசோர்ஸஸை அது மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி ஃபைல்ஸ். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபைல் டெலீட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபைல் ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. டிவைசஸ், கம்ப்யூட்டர் கூட எந்தெந்த டிவைசஸ் அண்ட் பெரிஃபரல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டிவைசஸ் அண்ட் பெரிஃபரல்ஸை மேனேஜ் பண்ணுறது. அண்ட் அக்சஸிங் ஆஃப் மெயின் மெமரி அண்ட் ப்ராசஸிங் டைம். நாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் அந்த மெயின் மெமரியை எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மெயின் மெமரி எப்படி அக்சஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ராசஸிங் டைம், ஒரு ஜாப் இல்லை ஒரு ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கிட்ட வரும்போது அது எவ்வளோ டைம் டியூரேஷனில் அதை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு மெயின் ஃபோக்கஸை சொல்கிறோம். ரெண்டாவது, கண்ட்ரோல்ஸ் ஹூ கேன் யூஸ் த சிஸ்டம். யார் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரிவிலேஜஸ் என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஸோ அவங்களுக்கான என்னென்ன ரோல்ஸ் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது. கண்ட்ரோல் ஹவு த சிஸ்டம் இஸ் யூஸ்டு, எப்படி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மேஜர் ரோலையும் நாம் இங்கே மேனேஜ் ஆல் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கேட்டகரிஸில் நாம் என்ன பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் ஓவர்வியூ. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் சொல்லும்போது லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி லைசன்ஸ்டு வெர்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லும்போது விண்டோஸ் 9X ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் 95, 98, விண்டோஸ் 2000, விண்டோஸ் மில்லேனியம், விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்தா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, இது எல்லாமே லைசன்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒரு பர்டிகுலர் வெண்டார் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஹேவிங் ப்ராப்பர் அத்தாரிட்டி, ஸோ இட்ஸ் ஹேவிங் ப்ராப்பர் ஆக்டிவேஷன், ஸோ இதெல்லாமே அதில் இருக்கும். ஸோ நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம வித்தவுட் லைசன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பைரேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம், அது இல்லீகல், யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ லைசன்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது நம்ம மிஷின் அல்ல சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த லைசன்ஸோடு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ்க்கு வந்து இந்த வெண்டா சர்வீஸ் ப்ரொவைடர், நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர், அது கம்பெனி ஹெச்பி, டெல், லினோவா, இந்த மாதிரி கம்பெனிஸே என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். நம்ம சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ நாம் என்ன பண்ணணும், லைசன்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அது லீகல். பைரேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இல்லீகல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹேவிங் சம் லைசன்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த மேனுஃபேக்சரர் எந்தெந்த கம்பெனிஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் வந்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் கேர் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லினக்ஸ் அண்டு யூனிக்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸில் ஹையர் லெவல் ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போ விண்டோஸ், வேறு ஏதாவது மேக் ஓஎஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செப்பரேட் ஒரு கம்பெனி டிபெண்டட் ஆர் மேனுஃபேக்சரர் டிபெண்டடாக ப்ராசஸ் பண்ணக்கூடியதை நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷன்ஸும் நம்ம பார்க்கும்போது இது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாம் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி இனிஷியலாக நாம் எங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் ஆச்சோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தோம் அப்படின்னா கமாண்ட் மோட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸில் நான் கொடுத்துருக்குறேன். கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் மோட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரையும் ஒரு ஹியூமன் பீயிங்கையும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ரோல் யாருது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஹார்ட்வேர் அப்படின்னா அந்த இன்டர்மீடியேட்டாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ரோல் யாருது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ரோல். அப்போ இன்டர்மீடியேட் ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு யூசருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் இடையில இன்டர்மீடியேட்டாக இல்லை ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணக்கூடிய ரோல் யாருது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ வித்தவுட் நோயிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி தெரியாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு யூசரால் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை அக்சஸ் பண்ண முடியாது. நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ த மெயின் திங் நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்குறோம். செகண்ட் யூனிட் அண்ட் ஃபோர்த், தேர்ட், ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மேஜராக 4 கிளாஸிஃபிகேஷன்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மேஜர் கேட்டகரிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 4 கேட்டகரிஸ் தான்: மெமரி மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். இந்த 4 மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்டட். அப்போ என்ன நடக்கும், ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் இஸ் எ செப்பரேட் ரோல், செப்பரேட் யூனிக்யூ ஜாப் இருக்குது. ஸோ அதுக்குன்னு செப்பரேட் பாலிசிஸ் இருக்குது, செப்பரேட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, செப்பரேட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்போ ஒன்றொன்றத்தை பற்றி தனித்தனியாக நம்ம படிக்கும்போது இந்த எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணிவிட்டு இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸ், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கும். மெமரி மேனேஜர், ப்ராசஸர் மேனேஜர், டிவைஸ் மேனேஜர் அண்ட் ஃபைல் மேனேஜருங்கிறது ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸ். இந்த 4 காம்போனன்ட்ஸையும் நாம் ஏதாவது ஒன்றை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இஸ் நாட் ஏ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறோம். The 4 major management essential part of the operating system. So first part is the introduction. Introduction is a brief history of operating system development, how they developed and how evaluated. So these are the things are the introduction topic should be covered. Second unit, third unit, fourth unit and fifth unit, each and every management, memory management and processor management, device management and file management. The second unit for memory management, third unit for processor management, fourth unit for device management, fifth unit for file management. So each and every unit and individual and unique topic. So ஒவ்வொரு யூனிட்லையும் நாம் ஒவ்வொரு செப்பரேட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது சார்ந்த விஷயங்களை லேர்ன் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த கிளாஸஸில். ஸோ அப்போ இதுதான் நாம் என்ன சொல்கிறது, மேஜர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டோம். அதில் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். சாஃப்ட்வேர் ஒன்று, இன்னொன்று ஹார்ட்வேர்னு சொல்லிட்டோம். சாஃப்ட்வேர் இஸ் எ ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஹார்ட்வேர் இஸ் எ ஃபிசிக்கல் மெஷின் அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். அப்போ ஃபிசிக்கல் மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸாக நம்ம தொட்டு உணரக்கூடிய, கையால் தொட்டு உணரக்கூடிய பொருட்களை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். அதை வன்பொருள், சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறத மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சாஃப்ட்வேர் இஸ் எ மென்பொருள், ஹார்ட்வேர் இஸ் வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஓஎஸ் அப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ சாஃப்ட்வேர். அதே மாதிரி செகண்ட், மேனேஜ் ஆல் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். என்னென்னலாம் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்ட்ரோல்ஸ் எவரி ஃபைல்ஸ், டிவைஸ், செக்ஷன் ஆஃப் மெயின் மெமரி அண்ட் ப்ராசஸிங் டைமை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம். கண்ட்ரோல்ஸ் ஹூ கேன் யூஸ் த சிஸ்டம், யார் யூஸ் பண்ணுறாங்க இந்த சிஸ்டத்தை அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல் ஹவ் த சிஸ்டம் இஸ் யூஸ்டு, கண்ட்ரோல்ஸ் ஹவ் த சிஸ்டம் இஸ் யூஸ்டு அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் செகண்ட் மேஜர் கேட்டகரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். இதில் 4 எசென்ஷியல் சப்சிஸ்டம் மேனேஜர்ஸ், இதில் 4 மேஜர் சப்சிஸ்டம் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன இருக்குது, நாம் ஏற்கனவே சொன்ன அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எப்படி நாம் செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் யூனிட்டை சொன்னோமோ அதில் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் செக்டாரில் சொன்னோம். மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த 4 கேட்டகரிஸை சொன்னோம். அப்போ அந்த 4 கேட்டகரிஸ்லையும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ஒரு செப்பரேட் மேனேஜரை பெற்றிருக்கும். செப்பரேட் மேனேஜர் ரோல் இஸ் மெயின்டைனிங் தட் மேனேஜ்மெண்ட். அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மேனேஜர்ஸை ரோல் பிளே பண்ணும்.
மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இன்க்ளூட் 4 எசென்ஷியல் சப்சிஸ்டம் மேனேஜர்ஸ். நம்ம அதை என்ன சொல்றோம்னா சப்சிஸ்டம்னு சொல்றோம். அந்த சப்சிஸ்டம் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுது, என்ன இருக்கு அப்படின்னோம்னா மெமரி மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்சிஸ்டம் மேனேஜர் யாரு அப்படின்னா மெமரி மேனேஜர். அதே மாதிரி ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்சிஸ்டம் மேனேஜர் யாரு அப்படின்னா ப்ராசஸர் மேனேஜர். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்சிஸ்டம் மேனேஜர் யாரு அப்படின்னா டிவைஸ் மேனேஜர். அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்சிஸ்டம் மேனேஜர் யாரு அப்படின்னா ஃபைல் மேனேஜர்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்லயும் ஒவ்வொரு மேனேஜர் இருக்காரு. அவரு அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ், ரிலேட்டட் ஜாப்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்போ இது வந்து 4 மேஜர் சப்சிஸ்டம்ஸை நாம சொல்லிட்டோம். இதில் இன்னொன்று 5th ஒன்றா நியூவாக ஆட் ஆகுது சார். அது என்ன? ஒரு கம்ப்யூட்டர்னு அப்படின்னு சொன்னால் நம்ம இதை இண்டிவிஜுவல் சிஸ்டம்னு சொல்கிறோம், நாம் யூஸ் பண்ணுறோம். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம், சர்வர்ஸ்னு சொல்கிறோம், ஒர்க் ஸ்டேஷன் சொல்கிறோம், நிறைய வேரியஸ் கேட்டகரிஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணும்போது ஒரு சிஸ்டம் இண்டிவிஜுவலாக ரோல் ப்ளே பண்ணும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதை நாம் என்ன பண்ணுறோம், இன்டர்கனெக்ட் வித் த நெட்வொர்க்கிங். அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை இன்டர்நெட் கூட நம்ம நெட்வொர்க்கிங் கூட என்ன பண்ணுறோம், இன்டர்கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இன்டர்கனெக்ட் பண்ணும்போது த 5th சப்சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று ஆட் ஆகுது. ஸோ அது என்ன 5th சப்சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சப்சிஸ்டம், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்சிஸ்டம். அந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, ரோல் பிளே பண்ணுறது யார் அப்படின்னா நெட்வொர்க் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் எத்தனை சப்சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மேஜராக 4 சப்சிஸ்டம்ஸ் இருக்குது. நியூவாக ஒன்று ஆட் ஆகுது, அது 5th சப்சிஸ்டம்னு சொல்கிறோம். அது நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். அந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காரு. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரி. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் the 4 essential subsystem managers and newly one added, that is called a network manager. Network manager is a 5th subsystem manager, that is called it maintaining all resources of the networking operating system and modern networking operating system, and assumes the responsibility of the networking task and various network activities. So these are the main subsystem of the operating system, main subsystem of the operating systems. These are all the coordination work. So இந்த ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மேனேஜர்ஸும் இன்டர் ரிலேட்டட், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கும்.
ஒன்னோட ஒன்று தொடர்புல இருந்து விடுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற டாஸ்க் அங்க கம்ப்ளீட் ஆகாது. அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுதான் மெயின் கேட்டகரிஸை நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் யூசர் கமாண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். யூசர் கமாண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன நியூவாக ஆட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். கை மோட் அப்படின்னு சொல்கிறோம். மவுஸ் கிளிக் ஈவெண்ட் இமேஜஸ் கலரிங் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். வீடியோஸ் ஆடியோ இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஓல்டர் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி கமாண்ட் மோட் இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அப்போ கமாண்ட் மோட் இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடான அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த கமாண்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது கெட் பண்ணிவிட்டு அது மூலயமா ப்ராசஸ் பண்ணும். உங்களுக்கு வித்தவுட் நோயிங் த கமாண்ட், உங்களுக்கு கமாண்ட் தெரியல அப்படின்னா உங்களால் தி காண்ட் இன்ட்ராக்ட் வித் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இது மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓல்டராக இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டிஸ்அட்வான்டேஜஸை நாம் சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நாட் நெசசரி அபவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி எதுவும் தெரியாமல் இருக்குது அப்படின்னாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் கேன் சேஞ்ச் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு அக்சஸ், யூ கேன் லேர்ன் விஷுவலி. உங்களால் என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். நிறைய கிராஃபிக்கல் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, ஐகான்ஸ் இருக்குது. மவுஸ் மூமெண்ட் மூலயமா என்ன பண்ணிக்கலாம், உங்களால் அதை அப்ளிகேஷன்ஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி மெத்தட் ஆஃப் நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கமாண்ட் மோடு இன்டர்ஃபேஸஸ் சொல்லும்போது யூசர் ப்ரொவைட் த கமாண்ட், அந்த கமாண்டை கொடுக்கும்போது மட்டும்தான் அது பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ சொல்லும்போது யூசர் கமாண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறது ப்ரொவைட்ஸ் யூசர் கம்யூனிகேஷன், யூசர் இஷ்யூஸ் கமாண்ட்ஸ் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூசர் என்ன பண்ணி ஆகணும், 100% டு இன்ஸ்ட்ரக்ட் ஆர் டு ஃபீட் த கமாண்ட்ஸை ஃபீட் பண்ணால் மட்டும்தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ என்ன நடக்குது, யூனிக்யூ டு ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு யூனிக்யூ ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக அந்த கமாண்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம சொல்லலாம். மே வேரி பிட்வீன் வெர்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு ஒன்று வேரி ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எசென்ஷியல் மேனேஜர்ஸ் ப்ரொவைட் சப்போர்ட்டுங்கிறது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம 4 எசென்ஷியல் சப்சிஸ்டம் ஆஃப் மேனேஜர்ஸ் பார்த்தோம். அண்ட் 5th சப்சிஸ்டம் ஆஃப் ஒரு ஆட் ஆகிறது நெட்வொர்க் மேனேஜரை பார்த்தோம். இந்த மேனேஜர்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, எசென்ஷியல் மேனேஜர்ஸ் ப்ரொவைட் அண்ட் சப்போர்ட். இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஏன் அது சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த 5th கேட்டகரி அண்ட் ப்ரீவியஸாக பார்த்த 4 எசென்ஷியல் கேட்டகரிஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸிங் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கும். அப்போ சப்போர்ட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும், எசென்ஷியல் மேனேஜர்ஸ் ப்ரொவைட் த சப்போர்ட்ஸ். அப்போ சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் அல்ல கண்டிஷன்ஸ் பேஸிஸில் ப்ராசஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு மேனேஜர்ஸு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன, ஈச் மேனேஜர். ஸோ அப்போ என்ன நடக்குது, ஒர்க் க்ளோஸ்லி வித் அதர் மேனேஜர்ஸ். ஒவ்வொரு மேனேஜர் கூட என்ன ஆகுது, ப்ராசஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, ஈச் மேனேஜர்னு சொல்லும்போது ஒர்க் க்ளோஸ்லி வித் அதர் மேனேஜர், ஒவ்வொரு மேனேஜர் கூடயும் க்ளோஸ்லி அட்டாச்சாக இருக்கணும். ஸோ அப்படி அட்டாச்சாக க்ளோஸ்லாக இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் ஒவ்வொரு மேனேஜர்கிட்டேருந்து பாஸ் ஆகும். அப்போ கம்யூனிகேஷனுங்கிறது சக்ஸஸிவாக பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லுது பர்ஃபார்ம்ஸ் ஏ யூனிக் கோட். அப்போ ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு செப்பரேட் கோடிங் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். அந்த செப்பரேட் கோடிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அதோட ஐடென்டிட்டி. ஸோ அப்போ பர்ஃபார்ம்ஸ் a unique code structure. ஸோ பர்ஃபார்ம் யூனிக்யூ கோட் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த கோட் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிக்யூ ஐடென்டிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ மேனேஜரோட டாஸ்க் என்னென்ன, நம்ம இவ்வளோ மேனேஜர்ஸ் பார்த்தோம், நியர்லி 5 கேட்டகரிஸ், நியர்லி 5 கேட்டகரி மேனேஜர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ அந்த 5 மேனேஜர்ஸில் என்னென்னலாம் நடக்குது, என்ன ரோல், என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மானிட்டர் இட் ரிசோர்சஸ் கண்டினியூஸ்லி. அப்போ ஒவ்வொரு மேனேஜரோட ரோல் என்ன அப்படின்னா, மானிட்டர் இட் ரிசோர்சஸ் கண்டினியூஸ்லி. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸை கண்டினியூஸ்லி என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணுறது எசென்ஷியல் டாஸ்க்காக நம்ம சொல்கிறோம். என்ஃபோர்ஸ் த பாலிசிஸ். செகண்ட் என்ன பெரிய ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, பாலிசிஸை என்ஃபோர்ஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் டாஸ்க்காக சொல்கிறோம். அலோகேட்ஸ் த ரிசோர்சஸ். தேர்ட் வந்து என்னன்னா அலோகேட் த ரிசோர்சஸ். அது என்ன சார் அலோகேட் த ரிசோர்சஸ்? ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீட் சம் பர்டிகுலர் ரிசோர்சஸ். அப்போ அந்த ரிசோர்சஸ் வேணும்னு ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா இமீடியட்லி டு அலோகேட் த ரிசோர்சஸ் ஃபார் தட் பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் அலோகேட் பண்ணியே ஆகணும். அப்படி அலோகேட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இந்த டாஸ்க் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதுக்காக அலோகேட் த ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஃபோர்த் கேட்டகரி அலோகேட்டட் ஆன ரிசோர்சஸ் அண்ட் அலோகேட்டட் ஆன ரிசோர்சஸை என்ன பண்ணணும், திரும்ப ரிட்டர்ன் பேக் எடுக்கணும். ஸோ அதுதான் டீஅலோகேட் த ரிசோர்சஸ். ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணணும், அந்த டாஸ்க் இல்லை ஜாபு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த டாஸ்க்கு ஜாபு ப்ராசஸ்லேருந்து என்ன பண்ணணும், அலோகேட் ஆன ஜாபை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதான் டீஅலோகேஷன். திரும்ப வாங்கணும். திரும்ப வாங்கினா தான் அந்த ரிசோர்ஸஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ வேறு டாஸ்க் வந்து ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா we can once again assign the resources to another particular task. அசைன் பண்ண முடியும். அதான் சொல்லக்கூடியதில் மேனேஜரோட டாஸ்க் அப்படின்னு சொல்கிறது மானிட்டர் இட் ரிசோர்சஸ் கண்டினியூஸ்லி. கண்டினியூஸாக என்ன பண்ணணும், அதோட ரிசோர்ஸஸை மானிட்டர் பண்ணணும். என்ஃபோர்ஸ் த பாலிசிஸை என்ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் அலோகேட்ஸ் த ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணணும். அண்ட் டீஅலோகேட் த ரிசோர்சஸ், அலோகேட் பண்ண ரிசோர்ஸை திரும்ப ரிட்டர்ன் பேக் எடுக்கணும். ஸோ அப்போ தான் ஒரிஜினல் பொசிஷனை ரிட்டர்ன் பேக் பண்ணணும். ஸோ இது வந்து நாம் சொல்லக்கூடிய மேனேஜரோட டாஸ்க் கேட்டகரியில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களாக சொல்கிறோம். இது வந்து மேனேஜரோட ரோலில் முக்கியமான 4 ஃபேக்டர்ஸாக நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது அண்டு 5th மேனேஜர்னு சொல்லக்கூடியது நெட்வொர்க் மேனேஜர். அந்த நெட்வொர்க் மேனேஜர் தான் 5th சப்சிஸ்டம் மேனேஜராக நம்ம சொன்னோம். அந்த நெட்வொர்க் மேனேஜர் என்ன பண்ணுது அப்படின்னா, OS வித் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் கன்வீனியன்ட் வே ஃபார் யூசர் டு ஷேர் த ரிசோர்சஸ், யூசர் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட் வேயை ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீடைன் யூசர் அக்சஸ் கண்ட்ரோல். நம்ம யூசர் அக்சஸ் கண்ட்ரோல்ஸை அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ண யூசர் கண்ட்ரோல்ஸை அது ரீடைன் பண்ணுறது. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸை ரிலீஸ் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது. ஸோ ரீடைனிங் த யூசர் அக்சஸ் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் இன்க்ளூட். என்னென்ன ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் ஆகுது இதில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஹார்ட்வேர், செகண்ட் பார்ட் சாஃப்ட்வேர். அப்போ ரிசோர்ஸஸ் இன்க்ளூடில் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது, CPU, மெமரி, பிரிண்டர், டிஸ்க் டிரைவ்ஸ், மோடம்ஸ் அண்ட் டேப் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ் தான் நிறைய இன்க்ளூட் ஆகுது. இன்னும் எக்ஸெட்ரா சம் அதர் ஹார்ட்வேர் டிவைசஸ் ஆல்சோ இன்க்ளூடட். சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது கம்பைலர், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா ஃபைல்ஸ், இதெல்லாமே சாஃப்ட்வேர் கேட்டகரியில் கிளாஸிஃபை ஆகக்கூடிய ஒரு மெத்தட்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரிசோர்ஸஸ் இன்க்ளூடட். என்னென்ன ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் ஆகுது, சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது வேரியஸ் கேட்டகரிஸில் நாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபிகர். திஸ் ஃபிகர் இன்க்ளூடட் வாட் சேயிங் திஸ் இஸ் த மாடல் ஆஃப் த நான் நெட்வொர்க்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு நான் நெட்வொர்க்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, நம்ம 4 சப்சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, அந்த 4 சப்சிஸ்டத்து கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுங்கிற ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். மேலே வந்து டாப் வந்து யூசர் கமாண்ட் இன்டர்ஃபேஸஸ் தான் த ஓவரால் கண்ட்ரோல் ஆஃப் தி சப்சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட், அந்த ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்லேயும் ஒவ்வொரு மேனேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ டிவைஸ் மேனேஜர், ப்ராசஸர் மேனேஜர், மெமரி மேனேஜர் அண்ட் ஃபைல் மேனேஜர். திஸ் இஸ் த என்டையர் கோஆர்டினேஷன். ஒவ்வொரு மேனேஜரும் இன்னொரு மேனேஜர் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக சொல்கிறோம். அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரான ரோல் என்ன கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸில் நடக்குது. திஸ் இமேஜ் இஸ் இண்டிகேட் திஸ் இஸ் த மாடல் ஆஃப் நான் நெட்வொர்க்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஒரு நான் நெட்வொர்க்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இதில் வந்து நெட்வொர்க் மேனேஜருங்கிறது இன்க்ளூட் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆகுது, யூசர் கமாண்ட் இன்டர்ஃபேஸஸ் இன்க்ளூட் ஆகிறதுனால இது நான் நெட்வொர்க்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நான் நெட்வொர்க்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெட்வொர்க்கிங் மேனேஜர் ஆர் நெட்வொர்க்கிங் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா அதை நெட்வொர்க்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணும்போது அந்த கிளாஸஸில் நாம் கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ.